ஆசிய பசிபிக் நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொள்ளும் டவுன் சிண்ட்ரோம் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் முதன்முறையாக சென்னையில் நடைபெறவுள்ளது. ஆசிய பசிபிக் டவுன் சிண்ட்ரோம் கூட்டமைப்பு மற்றும் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத் அமைப்பும் இணைந்து வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையன்று சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இந்த போட்டிகளை நடத்தவுள்ளது. இதில் ஆசிய பசிபிக் நாடுகளைச் சேர்ந்த சுமார் 200 வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். சிவகாசியில் தேமுதிக கூட்டம் முடிந்த பின்னர் இலவச சேலை வழங்கப்பட்ட போது அதை பெறுவதில் மக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உள்ளம் தேடி இல்லம் நாடி ரத யாத்திரை கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜய் பிரபாகரன் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களுக்கு இலவச சேலை வழங்கப்பட்ட நிலையில் சேலையை ஆண்களும் வாங்க முண்டியடித்தனர். இதில் மூதாட்டி ஒருவர் மயக்கமடைந்தார். கூட்டம் அதிகமானதால் காவல்துறையினர் சேலை விநியோகத்தை தடுத்து நிறுத்தி மக்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். கொடைக்கானல் அருகே அடுக்கம் கிராம மக்களின் 30 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று பெரியகுளம் வரை புதிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை பேருந்து வசதி வழங்கப்படாததால் மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இதுகுறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பேருந்து திரும்ப இடமில்லை என்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறையோ ஊராட்சி நிர்வாகம் இடம் ஒதுக்க வேண்டும் என்கிறது. துறை ரீதியான இந்த இழுபறியால் அவதியுறுவதாக மக்கள் தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக கோட்டாட்சியர் திருநாவுக்கரசர் உறுதியளித்திருக்கிறார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என்று கூறி கிராம மக்கள் காலி குடங்களோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அணைப்பட்டி ஊராட்சியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் முல்லை பெரியாற்றில் உறைகிணறு அமைத்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த கிராம மக்கள் மாநில நெடுஞ்சாலையில் காலி குடங்களோடு அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் கடல் பகுதியில் மீன்களை உண்பதற்காக சங்குவிளை நாரைகள் உலா வருகின்றன. சுமார் 3 அடி உயரம் வரை காணப்படும் இந்த வகை நாரைகள் காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வந்த தொடர் மழையால் அருவியில் குளிக்க கடந்த 3 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மழை குறைந்து நீர்வரத்து சீரடைந்துள்ளதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏஐடியூசி ஆஷா பணியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், மாதந்தோறும் 18,000 ரூபாய் ஊதியம், பிஎஃப், இஎஸ்ஐ, போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், கேரள, கர்நாடக, ஆந்திர அரசுகள் நிர்ணயித்துள்ளதை காட்டிலும் அதிக தொகுப்பூதியத்தை ஆஷா பணியாளர்களுக்கு தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜரிகை விலை தாறுமாறாக உயர்ந்து வருவதால் காஞ்சிபுரத்தில் பட்டு சேலையின் விற்பனை மந்தமாக நடப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் பட்டுச் சேலைகளின் தனித்துவமே அதில் பயன்படுத்தப்படும் தங்கம் மற்றும் வெள்ளி கலந்த ஜரிகைதான். காஞ்சிபுரத்தில் கைத்தறியால் உற்பத்தி செய்யப்படும் பட்டு சேலைகள் உலக புகழ் பெற்றவை என்பதால் கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் காஞ்சிபுரம் வருகின்றனர். தற்போது தங்கம், வெள்ளி விலை ஏற்றம் காரணமாக ஜரிகை விலையும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. பட்டுச்சேலை நெய்வதற்கு முக்கிய மூலப்பொருளான ஜரிகை விலை ஏறியதால் பட்டுச்சேலை விலையும் உயர்ந்து வருவதாக கூறுகின்றனர். 2 மாதங்களுக்கு முன்னர் 1 கிராம் ஜரிகை 135 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 144 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதாகவும் இந்த விலை மேலும் அதிகரிக்கும் என்பதால் பட்டுச்சேலை உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பட்டுச்சேலை விற்பனை குறைந்ததால் மொத்த நெசவு தொழிலுக்கும் பெரும் சிக்கல் உருவாகும் நிலை ஏற்பட்டு வருவதாக பட்டுச்சேலை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பட்டுச்சேலை விற்பனையை அதிகரிக்க சேலையில் சேர்க்கப்படும் தங்கம், வெள்ளி அளவை குறைக்கலாமா என பரிசீலித்தும் வருகின்றனர்.
திருப்பரங்குன்றத்தில் புகழ்பெற்ற தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியாக சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் தெப்பத்தில் எழுந்தருளினர். 28 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட அலங்கார தெப்பத்தை பக்தர்கள் அரோகரா முழக்கங்களோடு வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். பகல் மற்றும் இரவு நேரங்களில் நடைபெறும் இந்த தெப்ப உற்சவத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் திருப்பரங்குன்றமே விழா கோலம் பூண்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை கிருத்திகையொட்டி சத்ரு சம்ஹார ஹோமம் மற்றும் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி யாகவேள்வி மண்டபத்தில் சுப்பிரமணியருக்கும் சண்முகருக்கும் அர்ச்சனை மற்றும் சத்ரு சம்ஹார ஹோமமும் தொடர்ந்து 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு குன்றக்குடி சண்முகநாதர் கோயிலில் இருந்து 426 ஆண்டுகள் பழமையான நகரத்தார் காவடி பழனிக்கு புறப்பட்டது. காரைக்குடி, தேவக்கோட்டை உள்ளிட்ட 76 ஊர்களைச் சேர்ந்த பக்தர்கள் 352 காவடிகளோடு சிங்கமுனரி வழியாக பயணித்தனர். அலங்கார பொருட்களுடன் 6 நாட்கள் நடைபயணமாக சென்று தைப்பூசத்திற்கு முதல் நாள் பழனியை அடைகின்றனர். உலக நன்மைக்காகவும் செழிப்புக்காகவும் எடுக்கப்படும் இந்த தொன்மையான காவடி யாத்திரை தைப்பூசம் முடிந்து மீண்டும் பாத யாத்திரையாகவே குன்றக்குடி வந்தடைவது இதன் சிறப்பம்சம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தை கிருத்திகையை முன்னிட்டு தங்கமயில் வாகன உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மலைமேல் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மதுரை அழகர் கோயில் நிதியில் வளர்ச்சி திட்ட பணி மேற்கொள்ள ஒப்புதல் வழங்கி அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. அழகர் கோயிலின் 40 கோடி ரூபாய் உபரி நிதியில் வணிக கட்டடங்கள் கட்டுவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்ய கோரி மதுரை கிளையில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் அடங்கிய அமர்வு கோயில் நிதி 107 கோடியிலிருந்து 62 கோடியாக குறைந்துள்ளது, வேலியே பயிரை மேய்ந்த கதை என்று அதிருப்தி தெரிவித்தது. தொடர்ந்து கோயில் நிதியில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள தடை விதித்த நீதிபதிகள் அழகர் கோயிலுக்கு புதிய அறங்காவலர் குழுவை அமைக்கவும், கோயில் நிர்வாகம் தொடர்பான சட்டம் மற்றும் விதிமுறைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளவும் உத்தரவிட்டனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களில் அடிப்படை வசதிகள் குறித்து அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களில் வசிக்கும் 25 குடும்பங்களுக்கு குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் குடியிருப்பு பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். திருச்சியை தமிழகத்தின் 2வது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிடம் மனு அளித்தனர். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் திமுகவின் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் 4 மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. இறுதியில் பேசிய திமுக MP கனிமொழி, மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த திட்டங்கள் பரிசீலிக்கப்படும் என்று உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில்தான் விஜய பிரபாகரன் போட்டியிடுவார் என்று தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தேர்தலுக்கு பின் தேமுதிகவின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். சென்னை பனையூர் பாமக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ், தங்கள் கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் திமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியில் பேரலை உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கின்றார்கள். இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள்.
இன்னும் எங்க கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது. திமுக மீது மக்கள் நம்பிக்கை மிகப்பெரிய அளவு இழந்து விட்டார்கள். இப்போ அது மிகப்பெரிய ஒரு அலையாக தேர்தல் நேரத்தில் ஒரு பேரலையாக திமுக ஆட்சியை கவிர்க்கின்ற வகையில், மாற்றுகின்ற வகையில் ஒரு பேரலையாக மாறி வருகிறது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பெய்த கடும் பனிப்பொழிவு ஸ்ரீநகரின் புறநகர் பகுதிகள் முதல் இமயமலை சரிவுகள் வரை ஒட்டுமொத்த பிரதேசத்தையும் வெண்பனி போர்வையால் போர்த்தியுள்ளது. இந்த திடீர் வானிலை மாற்றம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக முடக்கியுள்ளது. தொடர் பனிப்பொழிவு காரணமாக ஸ்ரீநகர் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுதளங்கள் பனியால் மூடப்பட்டன. இதனால் பாதுகாப்பு கருதி அன்று திட்டமிடப்பட்டிருந்த 58 விமான சேவைகளும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டன. ஸ்ரீநகரை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் மிக முக்கியமான ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை பனிக்குவியல் விழும் மற்றும் வழுக்கும் தன்மை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. தாவேகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக பாமக நிறுவனர் ராமதாசின் ஆதரவாளர் அருள் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்றும், ராமதாஸ் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் முதல்வராக பொறுப்பேற்று ஆட்சி அமைப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜயை இளைஞர்கள் தேனீக்கள் போல மொய்த்து வருவதாகவும், அவரை முதல்வராக்க மக்கள் முடிவு செய்துவிட்டால் அதை யாரால் மாற்ற முடியும் என்றும் அருள் வினவியுள்ளார். அரசியல் களத்தில் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும், திமுக அதிமுக மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவும் பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி தொடர்பாக அனைவரும் பேசி வருவதாகவும், தாவேகவும் பேசுவதாகவும் அருள் தெரிவித்துள்ளார்.